ஹாய் ஆல் வெல்கம் டு தி சேனல் டெக்கோ டாக். இன்னைக்கு வந்து நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து பேலண்ட்ரோமா இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம் யூசிங் ஜாவா 8. ஸோ ஜாவா 8 யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணாமல் எப்படி நம்ம அது பேலண்ட்ரோமா இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோங்கிறத என்னையோட ப்ரோக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பேலண்ட்ரோம்னா என்னன்னா, இப்போ இந்த வேர்டு இருக்குது மேடம் இருக்குது அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்க கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும் ரிவர்ஸில் வந்தாலும் இருக்க கேரக்டர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் பேலண்ட்ரோம். ஸோ ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, அது வந்து ரிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. ரிவர்ஸ் பண்ணாமல் நம்ம செக் பண்ணணும். ஸோ அதை எப்படி செக் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கேரக்டரையும் நான் லாஸ்ட் கேரக்டரையும் வந்து நான் கம்பேர் பண்ணுவேன். இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டரும் லாஸ்ட் கேரக்டரும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் போகிறேன். நெக்ஸ்ட் கேரக்டரையும் அதுக்கு லாஸ்ட்டுக்கு முன்னத்த கேரக்டரையும் செக் பண்ணுறேன். அப்போ மிடில் வரும்போது எனக்கு மிடில் இருக்க ஒரே ஒரு கேரக்டர் தான். ஸோ அது கண்டிப்பாக எனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த சைடு வரும்போது எனக்கு டி தான் வரப்போகுது, இந்த சைடு வரும்போது டி தான் வரப்போகுது. ஸோ அதனால எனக்கு ஈக்குவல் ஆயிரும். சப்போஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு ஏ இருக்குது இங்கே பி இருக்குது அப்படின்னா அது பேலண்ட்ரோம் கிடையாது. ஏன்னா இந்த லெட்டரும் டிஃபர் ஆகும்போது இது வந்து ஆட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு. இது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 5 இருக்குது. ஸோ இது ஆட் நம்பராக இருக்கும்போது நம்மளுக்கு இப்படி ஒர்க் ஆகும். இதுவே ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எல்லா கேரக்டரும் கம்பேர் ஆகும். எம்மும் கம்பேர் ஆகும், ஏவும் கம்பேர் ஆகும். கம்பேர் ஆகும்போது ஏதாவது ஒரு ஈக்குவல் இல்லாமல் இருந்ததுன்னா இட் இஸ் நாட் அ பேலண்ட்ரோம்னு கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஜாவா 8ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாவா 8 இதில் யூஸ் பண்ண போகிற என்னென்ன யூஸ் பண்ண போகிறோமோ அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு எப்படி அது பேலண்ட்ரோமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் இன்ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் ரேஞ்ச், அதுக்கப்புறம் வந்து ஆல் மேட்ச், ஸோ இதெல்லாம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் ஒன்றுனா என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரீம்னா என்னன்னு பார்த்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம வந்து இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் இருக்கு. ஓகே, ஸோ லிஸ்ட் ஆஃப் இன்டீஜரில் எல் இஸ் ஈக்குவல் டு நியூ அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட் ஆஃப், நான் யூஸ் பண்ணுறேன் டேரெக்டாக அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட். ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் சும்மா கிரியேட் பண்ணிக்கிறேன், 1 2 3ன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. ஓகே, ஸோ இதில் அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட்ல இப்போ எனக்கு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜரில் பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் ஒரு ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஸ்ட்ரீம் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல் டாட், ஓகே, இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த 1 2 3யோட சம் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3யோட சம்மேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல் டாட், ஓகே, ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா எல் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் கொடுத்துட்டு எனக்கு இப்போ இந்த வேல்யூஸ் லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் இன்டீஜர்ஸ் தான் எனக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ தட் நான் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் நான் இப்போ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்மீடியட்டாக இருக்கிற இல்லையா மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். எல் டாட் ஸ்ட்ரீம் கூட நான் இப்போ என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும், இந்த எல் டாட் ஸ்ட்ரீமில் எனக்கு ஒன்று வர்றது வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன டைப்பில் வரும்னா இன்டீஜர் டைப்பில் வரும். ஸோ நான் சம் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இன்ட் டைப்பில் வேணும். ஸோ இன்டீஜர்ல இருந்து நான் இன்டா கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இன்டீஜர்ல இருந்து இன்டா கன்வெர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டீஜர்ல இருந்து இன்டா கன்வெர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ எல் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப்க்கு அப்புறம் டாட் மேப் டு இன்ட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எதுக்கு வேணால் மேப் பண்ணிக்கலாம். மேப் என்ன பண்ணும், கொடுத்துருக்க வேல்யூஸ் வர வேல்யூஸ் ஆப்ஜெக்ட்ஸை வந்து இன்னொரு டைப் ஆஃப் வேல்யூவாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் இல்லையா? ஸோ மேப் டு இன்ட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு இன்ட் ஸ்ட்ரீம் கிடைக்கும். ஸோ இந்த மேப் டு இன்ட்குள்ள நம்ம என்ன ஃபங்க்ஷன் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகணுங்கிறது நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ மேப் டு இன்ட்குள்ள நம்ம என்ன கொடுக்க போகிறோம், இந்த வர்றது எனக்கு 1 தான் வருது. ஸோ 1ஓட டைப் என்ன இருக்குன்னா இன்டீஜர் இருக்கு. எனக்கு என்ன டைப்ல வேணும்னா இன்ட் டைப்ல வேணும். ஸோ அதுக்கு இன்டீஜருங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ இன்டீஜர் அதுக்கப்புறம் மெத்தட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இன்ட் வேல்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா எனக்கு இன்டீஜரோட இன்ட் வேல்யூ என்னவோ, இன்ட் வேல்யூங்கிறது என்ன மெத்தட் நேம் தான், இன்டீஜர் டாட் இன்ட் வேல்யூ கால் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக 1ஓட இன்ட் வேல்யூ என்னவோ அது எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்குறோம், டாட் சம் கொடுத்துட்டோம்னா எனக்கு சம்முங்கிறது டெர்மினல் ஆப்ரேஷன். ஏன் சம்முங்கிறது நம்ம டெர்மினல் ஆப்ரேஷன் சொல்கிறோன்னா சம்க்கு அப்புறம் நான் ஃபர்தராக எதுவுமே இதில் நான் வந்து பண்ண முடியாது. அகைன் ஸ்ட்ரீம் ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. சம் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பாருங்க, இன்ட் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அது வந்து எனக்கு ஒரு டெர்மினல் ஆப்ரேஷன். இதெல்லாம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் திரும்பவும் என்னால் யூஸ் பண்ண முடியல. இப்போ எனக்கு மேப் டு இன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன் ஸ்ட்ரீம் ரிட்டர்ன் பண்ணிச்சு, ஸ்ட்ரீம் ஆஃப் வேல்யூஸ். ஸோ அப்போ அது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ எண்ட் ஆகும்போது எனக்கு சம் இருக்கு. ஸோ விச் இஸ் இன்ட் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால இது டெர்மினல் ஆப்ரேஷன் சொல்லுவோம். இப்போ இங்கே சம் கொடுத்துருங்க. ஸோ சம் கொடுத்துட்டு எனக்கு சம்மேஷன் கிடைக்கும். கரெக்டா? இப்போ எனக்கு இது வந்து நான் ஏதாவது ஒரு வேரியபிளில் வச்சுக்கிறேன், இன்ட் சம்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இன் சம் இஸ் ஈக்குவல் டுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஓகே, ஸோ இதில் வந்து சம்மை பிரிண்ட் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
ஸோ 1 + 2 + 3 என்ன 6 ஓகேவா. ஸோ எனக்கு சம்மேஷன் கிடைச்சிருச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் இருக்கு, நம்ம வந்து அரே ஆஃப் லிஸ்ட்டை வந்து எடுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சம் பண்ணுறோம். பட் இதுவே வந்து எனக்கு இங்கே வந்து ஒரு இன்ஸ்ட்ரீம் கிடைக்குது இல்லையா, இந்த இன்ஸ்ட்ரீம் கிடைக்கிறத டைரெக்டாக என்னால் யூஸ் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இன்ஸ்ட்ரீம் டாட் ஆஃப். ஆஃப்ங்கிறதுக்குள்ள நம்ம இன்ட் வேல்யூஸ் எல்லாமே பாஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ட் வேல்யூஸை கிரியேட் ஆகிடும். ஸோ இதுக்குள்ள நம்மளுக்கு என்ன பாஸ் பண்ணோம், 1 2 3 இருக்கு அப்படின்னா 1 2 3 பாஸ் பண்ணிடுறேன். 1 2 3 டாட் சம். அவ்வளோதான். இது கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ சிம்பிள். ஸோ இது மூலியமா நம்ம எதெல்லாம் அவாய்ட் பண்றோம், இந்த பாக்ஸிங் அன்பாக்சிங் எல்லாமே அவாய்ட் ஆகுது. ஸோ அதுதான் இதோட பெனிஃபிட். இன்ஸ்ட்ரீம் யூஸ் பண்றதுனால பெனிஃபிட் என்னன்னா இதுதான். ஸோ இப்போ இதுலயும் வந்து நான் சம்மை வந்து சேவ் பண்ணிட்டு திரும்ப வந்து நான் சம்மை பிரிண்ட் பண்றேன். ஓகேவா. ஓவர் ரைட் பண்ணிட்டு இந்த சம்மை திரும்பவும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே 6 6 பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா. ஸோ இது வந்து எனக்கு இன்ஸ்ட்ரீமோட யூசேஜ். இது வந்து ஒன் ஆஃப் த யூசேஜ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து நம்ம பாலண்ட்ரோம் இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அதனால இன்ஸ்ட்ரீம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு இன்ஸ்ட்ரீம் டாட் ஆஃப் 1 2 3 இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக நான் ரேஞ்ச் கூட யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இன்ஸ்ட்ரீம் டாட்க்கு அப்புறம் நம்ம ரேஞ்ச் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியும். இன்ஸ்ட்ரீம் டாட் ரேஞ்ச். ரேஞ்சில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூ என்ன எண்ட் வேல்யூ என்னங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இது ஒரு இன்ஸ்ட்ரீம் தான் ரிட்டர்ன் பண்ணும். இன்ட் ஆஃப் வேல்யூஸ் தான். ஸ்டார்டிங் என்ன கொடுக்குறோங்கிறது வந்து எனக்கு இன்க்ளூசிவாக இருக்கும், அந்த வேல்யூ எடுத்துக்கும். எண்டு வந்து எனக்கு இன்க்ளூசிவாக இருக்காது. இப்போ ஸ்டார்டிங் வந்து நான் சப்போஸ் 1 கொடுக்குறேன், அதுக்கப்புறம் செகண்ட் வேல்யூ வந்து 4 கொடுக்குறேன் அப்படின்னா 1 2 3 வரைக்கும் எடுத்துட்டு டாட் சம் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போவும் வந்து எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா 6 பிரிண்ட் ஆயிருக்கு ஓகேவா. இப்போ இதுவே சப்போஸ் நான் 3 கொடுத்துருக்கேன் அப்படின்னா 3 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா எனக்கு 1 + 2 மட்டும்தான் ஆகும். ஏன்னா செகண்ட் ஒன் வந்து எனக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். செகண்டாக நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது வந்து எடுத்துக்காது நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணும்போது. ஸோ அதனால ரேஞ்சுங்கிறது அது. இதுவே நான் ரேஞ்ச் க்ளோஸ்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 2 வேல்யூமே எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் வேல்யூவும் எடுத்துக்கும், செகண்ட் வேல்யூவும் எடுத்துக்கும். ரெண்டுமே இன்க்ளூசிவாக இருந்ததுன்னா ரேஞ்ச் க்ளோஸ்ட். இதான் டிஃப்ரென்ஸ். ரேஞ்சுக்கும் ரேஞ்ச் க்ளோஸ்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ரேஞ்ச் க்ளோஸ்ட் அப்படின்னா எனக்கு செகண்டாக இருக்கு இல்லைங்களா, அந்த வேல்யூவும் க்ளோஸ்டா அதாவது அதுவும் சேர்த்து எடுத்துக்கும். ஸோ 1 + 1 3னா 1 + 2 + 3 which is 6. ஸோ இதுதான் வந்து ரேஞ்சோட யூசேஜ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆல் மேட்ச். ஆல் மேட்ச்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நான் சப்போஸ் ஆல் மேட்ச்ங்கிறது வந்து ஒரு ஓகே ஆல் மேட்ச்ங்கிறது வந்து ஒரு டெர்மினல் ஆப்ரேஷன் தான். ஸோ ஆல் மேட்ச்ல என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல நான் சம்முக்கு பதிலாக சப்போஸ் நான் வந்து இதில் வந்து எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸாக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுறேன். 1 2 அதுக்கப்புறம் 3 1 2 3ல எனக்கு ஈவன் நம்பர்ஸாக எல்லாமே இருக்கா, இல்லாட்டினா எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு வரணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல பூலியன் விஏஎல்னு ஒரு வச்சுக்கிறேன், வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதில் நம்ம உள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரீம் டாட் ரேஞ்ச் க்ளோஸ்டுக்கு அப்புறம் டாட் ஆல் மேட்ச்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல் மேட்ச்க்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரெடிகேட் தான் பாஸ் பண்ண போகிறோம். ப்ரெடிகேட்னா ஒன்றும் இல்லை, ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அது வந்து ஒரு இன்புட் அக்செப்ட் பண்ணிக்கும், ஒரு டைப் ஆஃப் இன்புட்டை வந்து ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும். வெரஸ் ரிட்டர்ன் பண்ணுறது வந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். கண்டிஷன்னா நம்ம எப்போவுமே நம்மளுக்கு வந்து பூலியன் வேல்யூ தானே வரும். இஃப் கண்டிஷன்லையும் என்ன கண்டிஷன் எடுத்திங்கனாலும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். அதே மாதிரி தான் இதுவும் ஆல் மேட்ச் வந்து இட் ரிட்டர்ன்ஸ் அ பூலியன் வேல்யூ. ஓகேவா. ஸோ இது வந்து இதுக்கப்புறம் எனக்கு வந்து திரும்பவும் ப்ராசஸ் பண்ண முடியாது, ஸ்ட்ரீம் ஆப்ரேஷன் எதுவுமே பண்ண முடியாது. அதனால இதுவும் வந்து டெர்மினல் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ கொடுக்குது. ஸோ இதுக்குள்ளே நான் இப்போ பாஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ என்ன பாஸ் பண்ணணும், இதில் வர இன்டீஜர்ஸ் எல்லாமே ஒன்னொன்னும் நம்மளுக்கு ஈவனாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதனால ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கோங்க. ஓகே. நான் வந்து இப்போ சப்போஸ் ஏன்னு கொடுத்துக்கிறேன். ஏ வந்து இப்போ நான் இதுக்குள்ளே லாஜிக் எழுத போகிறேன். இது வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன் மாதிரி எழுதுறோம். ஏங்கிறத எனக்கு வர இன்புட்டு. இப்போ நான் இங்கே என்ன செக் பண்ண போகிறேன், ஏ மாடுலோ 2 ஈக்குவல் டு 0. ஓகேவா. இதுதான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகே. ரிட்டர்ன் ஏ மாடுலோ 2 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வந்து விஏல பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே. ஃபால்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் ஃபால்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு, 1க்கு அப்புறம் எனக்கு 1 வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆட் நம்பர் கரெக்டா. ஸோ அதனால எனக்கு ஃபால்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. சப்போஸ் நான் வந்து உள்ளேயே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு எது வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கறக்கு ஃபுல்லாக வேல்யூஸும்
ப்ராசஸ் ஆயிருக்கா, இல்ல 1 2 3 ஃபுல்லுமே வந்து எனக்கு உள்ள வந்து செக் ஆயிருக்கா, இல்ல எனக்கு 1 வரும்போதே எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருச்சா அப்படின்னு பார்க்கறக்கு நான் இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்குறேன்னா print ln உள்ள வந்து a print பண்றேன். இப்போ சப்போஸ் 1ன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க 1 2 பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 1 2 பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது எனக்கு நான் இப்போ வந்து ஆட் நம்பரா இருந்ததுன்னா மட்டும் எனக்கு ட்ரூ வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு 1 வந்து எனக்கு ஆட் நம்பர் தான், கண்டிஷன் கரெக்டாக அதனால போயிடும். செகண்ட் வேல்யூ பாருங்க 2 வரும். ஸோ 2 வரும்போது எனக்கு என்ன ஆகும்? இட் இஸ் ஈவன் நம்பர். ஸோ அதனால எனக்கு வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணதுனால எனக்கு அடுத்து 3 வந்து எனக்கு ப்ராசஸிங்கே ஆகலை. ஓகேவா? ஸோ அதனால எனக்கு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 2லயே வந்து பிரேக் ஆயிடுது. இதுக்கு பேர் வந்து ஷார்ட் சர்க்கியூட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் வேல்யூஸ் எல்லாமே ப்ராசஸ் ஆகாம நடுவில் ஏதாவது ஒரு கண்டிஷன்ல ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் ஆயிரும். 1 2லயே இங்கே ஃபால்ஸ் ஆயிடுச்சு, அதனால ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் இல்லை. இப்போ a மாடுலோ 2 ஈக்குவல் டு 1 கொடுக்கறதுக்கு பதிலாக சப்போஸ் நான் a வந்து லெஸ் தென் 4 இருந்துச்சுன்னா எல்லாமே பண்ணுன்னு சொல்றேன். அப்போ எல்லாமே இந்த 1 2 3 எல்லாமே வந்து லெஸ் தென் 4 தானே. ஸோ அப்போ இதுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்? இதோட வேல்யூ ட்ரூ இருக்கும். ஏன்னா கடைசி வரைக்கும் 1 2 3 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 4 தான், அதனால ட்ரூ இருக்கும். இங்கே பிரிண்ட் பண்ணுறது என்ன பிரிண்ட் பண்ணுறோம்? 1 2 3 மூணுமே பிரிண்ட் ஆகும் இதில். ஓகேவா? 1 2 3 பிரிண்ட் ஆயிருக்கு ட்ரூ. ஸோ இதுதான் வந்து இதோட யூசேஜ். ஒன்று வந்து ஆல் மேட்ச்ங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ரெடிகேட் வந்து உள்ளே எடுத்துக்கும். ஸோ ப்ரெடிகேட் உள்ளே எடுத்துட்டு எனக்கு வந்து வேல்யூ வந்து பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரேஞ்ச் க்ளோஸ்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம், ரேஞ்சுங்கிறது என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எனக்கு இன்ஸ்ட்ரீம்னா என்னன்னு பார்த்தோம், இன்ஸ்ட்ரீமோட யூசேஜ் பார்த்தோம். ஓகே, கம்மிங் டு த ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த மெத்தட்ஸ், இந்த இன்டர்ஃபேஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மேடம் இது வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு பாலண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்ணுறக்கு என்ன மாதிரி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்ட்ரீம் ஆஃப் வேல்யூஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால் இன்ஸ்ட்ரீம் ஓகே. ஸோ இன்ஸ்ட்ரீமில் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் என்ன பண்ண போகிறேன், எம்ஏடிஏஎம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக சொன்ன மாதிரி எம்மையும் கம்பேர் பண்ணணும், ஏவும் கம்பேர் பண்ணணும், டி வந்து எனக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை, மிடில் வரைக்கும் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மிடில் எப்படி கண்டுபிடிப்போம்? எஸ் டாட் லென்த், இதோட லென்த் என்ன? 5. ஓகேவா? ஸோ 5 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு மிடில் லென்த் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அதனால என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு 0 1 2 வரைக்கும் எனக்கு ரன் பண்ணால் போதும். கரெக்டாக 0 1 2 வரைக்கும் ரன் பண்ணால் போதும். நம்மளுக்கு இங்கே வந்து 0 1 2, சப்போஸ் எனக்கு ஸ்ட்ரிங் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது டிவைட் பை 2 வரைக்கும் நம்ம ஃபார்வர்டில் ரன் பண்ணுவோம். ஒவ்வொரு கேரக்டரும் இங்கேருந்து எடுக்கும்போது எனக்கு லாஸ்ட்லேருந்து கம்பேர் பண்ணிட்டு வரணும். ஸோ அப்போ அதனால இன்ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்ஸ்ட்ரீம் டாட் ரேஞ்ச். ஸோ இன்ஸ்ட்ரீம் டாட் ரேஞ்சில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் என்ன எனக்கு எம் வந்து என்ன 0 பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால 0லேருந்து எது வரைக்கும் பண்ண போகிறோம்? லென்த் டிவைடட் பை 2 வரைக்கும். அப்போ எனக்கு எஸ் டாட் லென்த், ஓகே, எஸ் டாட் லென்த் டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு சப்போஸ் இது வந்து 5 இருக்குது அப்படின்னா 5லாம் 0லேருந்து 2 வரைக்கும் ஆக்சுவலாக. ஸோ பட் ஆனால் எனக்கு ரேஞ்சுங்கிறனால எனக்கு 2 இன்க்ளூசிவாக இருக்காது, எம்மும் ஏவும் மட்டும் கம்பேர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் எடுத்தாச்சு. ஸோ ரேஞ்சுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்று நான் வந்து செக் பண்ண போகிறேன், ஆல் மேட்ச். இப்போ இந்த என்ன வேல்யூஸ் எடுக்கிறோமோ அது எல்லாமே லாஸ்ட்லேருந்து இந்த சைட்லேருந்து வர்றது எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், ஆல் மேட்ச் யூஸ் பண்ண போகிறேன். ஆல் மேட்ச், ஓகே. ஆல் மேட்ச்க்குள்ளே நம்ம என்ன ஆல் மேட்ச் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணோன்னா அதுதான் பாலண்ட்ரோமா இல்லையான்னு தெரியும். ஸோ அதனால பூலியன் இஸ் பாலண்ட்ரோம்னு வச்சுக்கிறேன், அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டு பிரிண்ட் பண்ணுறோம், பாலண்ட்ரோம்னு தெரிஞ்ச பாலண்ட்ரோமா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கப்புறம். அப்போ இந்த இடத்துல பாலண்ட்ரோம் கொடுத்தாச்சு. மித்த பிரிண்ட் எல்லாம் நான் வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பாலண்ட்ரோம் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு பாலண்ட்ரோமோட வேல்யூ இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் பாலண்ட்ரோமா இருந்தால் ட்ரூ வரும், இல்லைனா ஃபால்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆல் மேட்ச்க்குள்ளே தான் நம்மளோட லாஜிக் எழுத போகிறோம். ஸோ அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எம்மும் இந்த லாஸ்ட் எம்மும் கம்பேர் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு 0 வரும்போது எனக்கு எது கூட கம்பேர் பண்ணும்? 0 வந்து லாஸ்ட் கேரக்டர் 4 கூட கம்பேர் ஆகணும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட்டு 1 வரும்போது எனக்கு 3 கூட கம்பேர் ஆகணும். ஓகேவா? ஸோ 1 வரும்போது எனக்கு 3 கூட கம்பேர் ஆகணும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ ஐயோட வேல்யூ இப்போ சப்போஸ் எனக்கு இன்புட் உள்ள வர்றது தான் நான் ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஐன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்புட்டா வருது. ஆல் மேட்ச் வந்து ஒரு ப்ரெடிகேட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஒரு இன்புட் எடுத்துக்கும் ஒரு ப்ரெடிகேட்டை தான் வந்து நம்மளுக்கு ஆல் மேட்ச்க்குள்ள ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணும். ப்ரெடிகேட்னா ஒன்றும் இல்லை, கண்டிஷன் வந்து செக் ஆகி நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். உள்ள வர்றது ஒரு இன்புட் வரும். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க இண்டெக்ஸ் தான் நம்ம வந்து இன்புட்டா அனுப்புறோம். உள்ள போய் நம்ம என்ன கண்டிஷனை செக் பண்ண போறோம். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ ஐயோட வேல்யூ எங்கிருந்து பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச்ல இருந்து பாஸ் ஆகும். ஸோ ரேஞ்ச்ல என்ன ஆகும் 0 எஸ் டாட் லென்த் டிவைட் பை 2 இருக்கு. அப்போ 5 டிவைட் பை 2 வந்து பார்த்தீங்கன்னா 2. பட் ஆனால் இங்கே ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கனால 2 எனக்கு இன்க்ளூட் ஆகாது. 0 1 மட்டும் எனக்கு பாஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு 0 வரும்போது நான் அதை எது கூட கம்பேர் பண்ணும், இந்த கேரக்டர் முதல்ல எடுக்கணும். ஸோ அப்போ எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு எம் கிடைக்கும். ஸோ அதனால நான் உள்ள என்ன பண்ண போறேன், எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐயை வந்து நான் எது கூட செக் பண்ண போறேன், ஈக்குவல் டு எது ஈக்குவல் கூட செக் பண்ண போறோம், எஸ் டாட் கேரட் ஆஃப் ஓகே எஸ் டாட் கேரட் ஆஃப் 4 கூட செக் பண்ண போறேன். 4ங்கிறது என்ன, எனக்கு லென்த் -1, லென்த் என்ன 5. ஸோ 5 போது எனக்கு லென்த் -1 தான் எனக்கு 4. ஸோ எஸ் டாட் லென்த் ஓகே ஸோ எஸ் டாட் லென்த் -1 ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே செக் பண்ண போகிறோம். ஓகே ஸோ இதை தான் நம்ம செக் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் கொடுக்குறேன். ஓகே ஸோ இப்போ இது வந்து எல்லா கேரக்டருக்கும் நம்மளுக்கு செக் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஏதாவது ஒன்று ஃபால்ஸ் ஆனாலும் இது ஷார்ட் சர்க்கியூட்டுங்கிறதுனால எனக்கு ரிட்டர்ன் ஆயிரும் பேலண்ட்ரோம் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு எனக்கு ஒர்க் ஆகும், எம்மும் செக் ஆகும். பட் ஆனால் செகண்ட் கேரக்டர் ஏ வரும்போது எனக்கு 1 வரும்போது இங்கே ஸ்டில் வந்து எது கூட கம்பேர் ஆகும், இப்படியே விட்டீங்க அப்படின்னா 5 - 1 4 கூட கம்பேர் ஆகும். பட் ஆனால் எனக்கு எது கூட கம்பேர் ஆகணும், 3 கூட கம்பேர் ஆகணும். இங்கே எது கூட கம்பேர் ஆகுது, 4 கூட கம்பேர் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 4க்கு பதிலாக நம்ம 3 கூட கம்பேர் பண்றதுக்கு ஐயோட வேல்யூ என்ன இருக்கு, 1 இருக்கு. அப்போ 4 - 1 3 தானே. ஸோ இதே லாஜிக் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். ஸோ என்ன வேல்யூ ஐ வருதோ அதுல மைனஸ் ஐ பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டா ஒர்க் ஆகும். ஸோ எஸ் டாட் லென்த் -1ல இருந்து மைனஸ் ஐ பண்ணணும். ஓகேவா, பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு சப்போஸ் ஒரு பெரிய ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 தான் என்னோட லென்த்னு வச்சுக்கோங்க. 7 டிவைட் பை 2ங்கும்போது எனக்கு 7 டிவைட் பை 2ங்கும்போது எனக்கு 3 வரைக்கும் ஒரு ரன் பண்ணணும். ஸோ 0 வந்து 6 கூட கம்பேர் ஆகும். அதுக்கப்புறம் 1 வந்து 5 கூட கம்பேர் ஆகணும். 2 வந்து 4 கூட கம்பேர் ஆகணும். ஓகேவா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 4 வர்றதுக்கு ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. இங்கே ஐயோட வேல்யூ 2 இருக்கும். ஓகேவா, 2 இருக்கும்போது எஸ் டாட் லென்த் என்ன 7 -1 என்ன 6 -2 4 கரெக்டாக ஒர்க் ஆகுதா. ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான், இந்த கண்டிஷன் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் எனக்கு கரெக்டான கேரக்டர்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாலண்ட்ரோமுக்கான லாஜிக். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ட்ரூ வந்துருச்சு. நடுவில் இருக்க கேரக்டர் டி வந்து ஆக்சுவலாக கம்பேரே ஆகாது. பட் சிங்கிள் கேரக்டருங்கிறனால நம்ம அது கம்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால இது அந்த லாஜிக் பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுது. சப்போஸ் நான் வந்து இதை வந்து மேடம்க்கு பதிலாக எஃப் கொடுக்குறேன். கண்டிஷன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்க. ஃபால்ஸ் பார்த்தீங்களா, ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒர்க் ஆகலை. எவ்வளோ தூரம் ஐ வந்து பாஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் எனக்கு வந்து உள்ளே வந்திருக்கும். செகண்ட் ஏக்கு வந்து இந்த என்னதான் நம்ம இங்கே ரேஞ்சில் கொடுத்துருந்தாலும் ஏக்கு வந்து இதுக்குள்ளேயே போயிருக்காது. ஏன்னா இது ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ஸ் ஆகும்போது எனக்கு அப்படியே நின்றுது. ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் உள்ளே வந்து ஒரு println கொடுக்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. பிரிண்ட்ல வந்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோம்னா எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ. ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எம் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும் பாலண்ட்ரோமுக்கு முன்னாடி. செமிகோலன். ஓகே, எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐல எம் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. பிரிண்ட் எல்என்னு கொடுக்குறேன் ஸோ தட் நம்மளுக்கு தெரியும். ஓகே, எம் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n. ஏன்னா நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை ஒரே டைமில் தான் ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு டைம் வந்து அவ்வளோ எடுத்துக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் n தான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஆப்டிமலான சொல்யூஷன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.